விடாமுயற்சி படம் வரப்போகுது காலையில. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற படம் வரப்போகுது இல்லையா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு முதல்ல? வாழ்க்கையில இது இல்லாத சந்தோஷம் இன்னைக்குதான் எங்களுக்கு முதல் தடவையா கிடைக்குது. இது இல்லாம ரொம்ப நாள் கனவு இது. இந்த படம் வந்து தள்ளி தள்ளி போயினே இருந்தது. ஆனா இப்பதான் வருது. இது ரொம்ப 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 பொங்கல், தீபாவளி எல்லாத்தையும் விட இதுதான் முதல்ல எங்களுக்கு திருவிழாவே எங்களுக்கு ஆரம்பம். நியூ இயரே இன்னைக்கு தாங்க முதல்ல கொண்டாடுறதா. நியூ இயர் கிடையாதுங்க. தமிழ் நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர், எல்லா நியூ இயர் இன்னைக்கு தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. படம் வந்து 9 மணி ஷோ தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி 6 மணில இருந்தே இவ்வளவு ஃபேன்ஸ் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு மனிதருக்காக தானே. ஏன் இவ்வளவு அன்பு அவர் மேல? ஏங்க அது வந்து அன்பு வந்து அதுவா வராது. அவர்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கின பாடம் தான் எல்லாமே. அவர் வழியில தான் நாங்க எல்லாமே பின்பற்றுகிறோம். அவர் சொல்றதான் நாங்க செய்வோம். அவர் மீறி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நான் காலையில 5 மணிக்கு எழுந்தேன். 5:30 மணிக்கு இங்க வந்தேன். நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து அவருக்கோசம் தான், வேற எதுக்குமே கிடையாது. எங்களோட சந்தோஷம், துக்கம், ஹாப்பி எல்லாமே அவர்கிட்ட மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்குமே. மற்றபடி வேற யாருக்கிட்டுமே கிடைக்காது எங்களுக்கு. இது வந்து ரசிகரா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமிதம். என்ன செலிப்ரேஷன் வந்து ரொம்ப இது பண்றாங்க. பண்ணவே கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதான் நைட்ல இருந்து இருக்கிறோம் நாங்க. எதுவுமே பண்ணக்கூடாது. நாங்க ஒன்னும் வெளில போய் ஒன்னும் பண்ணல. தியேட்டருக்குள்ளே தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கே வந்து ஏன் பண்றீங்க, ஏன் படம் அடிக்கிறீங்க, ஏன் பாட்டு போறீங்க, எதுவுமே பண்ணவே விட மாட்டாங்க. இல்ல ரோகினா செலிப்ரேஷன் தான். அங்க செலிப்ரேஷன் சத்தியமா இல்ல. தலைதான் செலிப்ரேஷனுக்கு என்னென்னலாம் நீங்க முயற்சி பண்ணீங்க, என்னென்னலாம் வேணாம்னு சொன்னாங்க? பட்டாசு வச்சோம், வெடி வச்சா ஏன் வெடி வெடிக்கிறீங்க? அதை வெடி வெடிக்க கூடாது. பெர்மிஷன் வாங்க. பெர்மிஷன் வாங்க. என்ன பெர்மிஷன் வேணும்? நான் வெளியே போய் வெடி வெடிக்கிறோம், உள்ளதான் வெடிக்கிறோம். அதெல்லாம் முள்ளன்றாங்க. நிஜமா டிசப்பாயிண்ட் தான் ஆகுது சத்தியமா. அதெல்லாம் ஓகே தான். இன்னும் அதுவும் விட்டுருவாங்க, பணம் விட சொல்றாங்க போல. விட்டா எதுவுமே பண்ணவே விட மாட்டாங்க. வெடி வச்சா யாரு வெடி வெடிக்கிறேன்னு கேக்குறாங்க. இன்னும் பாட்டுலாம் போட அதிக போட்டு வச்சிருவாங்க போல. செலிப்ரேஷனே இல்ல. இது செலிப்ரேஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷோ இது. நைட் ஷோக்கெல்லாம் போன வட்டலாம் வலிமைக்கெல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. துணியும் வேற லெவல் இருந்துச்சு. இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நிஜமா எல்லா தியேட்டர்லயுமே பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ஏதாவது பிரச்சனையே நம்ம தலை வந்து என்ன சொல்லிக்கிறாரு? கடவுளேன்னு சொல்லக்கூடாதுன்னு புதுசா சொல்லு. பத்மபூஷன் சொல்லு. தெளிவா நாங்க வந்து எந்த டைரக்டர், இந்த டைரக்டர் இவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கு, அவரு மியூசிக் போடுறாரு, இத்தனை பேர் வராங்களா? வரல. ஒரே பேரு தலைக்காக தான் வரும். ஓகேவா? எத்தனை ஷோ வேணா போடு, எது வேணா போடு. கட்சி இல்ல, ஆந்திரம் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரே பேரு தலை தான். திருவள்ளூர்ல இருந்து வரும். ஓகேவா? தலைக்காக எது வேணா பண்ணும். ஷூட்டர், ரைபிள் ஷூட்டர், கோல்டு மெடல் எல்லாமே எங்க தலை தான். ஓகேங்களா? தலை தான். தலைன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டாரு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். செலிப்ரேஷனே இல்ல, இதுதான் பிரச்சனை. இதே விஜய் பார்த்துனா விட்டுருப்பாங்க. எங்க தலை பார்த்து இல்ல, எதுவுமே பண்ணல. தெளிவா? செலிப்ரேஷன்ல இல்ல, ரசிகர் எல்லாமே இல்ல. இதே செலிப்ரேஷன் தான். ஆமா, ஓனரே விஜய் ஃபேன் தான். போய் குடுறாரு ஃபுல்லாவே எல்லாத்தையும் ரிவ்யூ. தலை ஃபேனுக்கு இல்லையா? இதே வெளியில போய் பாருங்க, வேலூர்ல பாருங்க, நேத்து ஆரம்பிச்சாங்க செலிப்ரேஷன். ஓனரே வந்து டான்ஸ் ஆடுறாரு. இங்க அப்படி இல்லையா? என்ன பண்றது ப்ரோ? செலிப்ரேஷன் எல்லாம் ஆசைப்பட்டு வந்தோம், எதுவுமே இல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம். போலீஸ்காரங்களா பார்த்தா ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்றாங்க. ஒரு பட்டாசு வெடிக்க கூடாதுன்றாங்க, ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்றாங்கன்னா அப்ப நாங்க என்ன ப்ரோ பண்றது? நீங்களே சொல்லுங்களேன். இந்த மாதிரி காலைல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வீடியோ 11 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஊர்ல இருந்தெல்லாம் வேற வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு ஏமாற்றமா போகுதுங்க இல்லையா? ஒரே டிசப்பாயின்மெண்டா போச்சு ப்ரோ. ப்ரோ தலைனா ரோகிணி தான் ப்ரோ. தலைனா இது மத்த தியேட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்றாங்க. இந்த வேலூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா செலிப்ரேஷன் பண்றாங்க. இங்க தான் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏமாற்றமா தான் ப்ரோ இருக்குது. அப்படி இல்ல ப்ரோ, ஒரு மைண்ட் செட்டோட வரும். இங்க செலிப்ரேட் பண்ணுன்ற மைண்ட் செட்டோட வரும். இப்ப இங்க எதுவுமே இல்லாத போது என்ன பண்றது சொல்லுங்களேன்? அது ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. வெயிட்டிங் ப்ரோ. எப்போ முதல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நைட்ல இருந்துக்கிறாங்களா? அது பார்த்தா தான் ப்ரோ சொல்ல முடியாது. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தலைய ஸ்கிரீன்ல பார்த்தா போதும் ப்ரோ. தலைக்காக வெயிட்டிங். இன்னும் ஓபன் பண்ணல, இன்னும் போனே ஓபன் பண்ணல. படம் பார்த்த பிறகு பார்க்கலாம் ப்ரோ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.